ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபட்டியல் அறிவிப்பு வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த முழு தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கிடைக்க போது எவ்வளோ முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் யாருடைய பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது எப்படி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுவது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன மாற்றங்களாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதிதாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக புதிய ஆட்சி அமைந்த நிலையில் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு அனைவருக்குமே முழு தள்ளுபடி அறிவிப்பு, அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வரைக்கும் பார்த்தா நாங்கள் வந்து தள்ளுபடி வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லி தான் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றார். இப்போ அதிரடியாக பார்த்தோன்னா அவர் வந்து முதல் கட்ட மே மாதத்தில் கொடுத்த தள்ளுபடி அறிவிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50 குறு விவசாயிகளுக்கு 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி வந்து கிடைத்தது. இப்போ மறுபட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பில். ஸோ 75,000 வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முழுமையாக தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தள்ளுபடி அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 70,000க்கு மேலே நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய கடனாலாம் நீங்கள் வந்து திரும்ப செலுத்துகிற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ அதிரடியாக பார்த்தோன்னா நேற்று ஒரு அதிரடியான அறிவிப்பை விஜய் அவர்களும் பார்த்தோன்னா முழு தள்ளுபடி அறிவிப்பு என்ற கொடுத்த நிலையில் இப்போ மக்கள் விவசாயிகள் அனைவருமே பார்த்தோன்னா மீண்டும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் தொடர்பான எந்த சர்ச்சைக்கும் மத்தியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 50,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டுறவு வங்கியில் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 75,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதிலிருந்து கடந்த மே மாதத்திலும் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வெளியிட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பில் குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் தள்ளுபடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 5,000 வரைக்கும் தான் தள்ளுபடி என அறிவிப்பில் இருந்த நிலையில் இப்போ மீண்டும் பட்டியல் அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இதிலுமே பார்த்தோன்னா ஒரு 25,000 ரூபாய் வந்து உயர்த்தி முழு தள்ளுபடி 75,000 வரைக்கும் தான் உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 35,000 ரூபாய் வந்து தள்ளுபடி அப்படின்றத வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கட்டாயமாக இது வந்து நிரந்தரமான ஒரு தள்ளுபடியா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கு. கட்டாயமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து போராட்டத்தில் களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த போகிறதாக வெளியாக இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையானதா அப்படின்ற விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இருந்தாலும் மீண்டும் இது நிறைய தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்து இருக்குது. முழு தள்ளுபடி வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே கூட்டுறவு வங்கியில் வாங்கக்கூடிய விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்ட வேண்டாம். நீங்கள் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி அறிவிப்பிலிருந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து வரமாட்டீங்க. அதான் கட்டாயமாக வெயிட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் அதிகாரிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கே பெரிய குழப்பத்தில் வந்து இருக்காங்க. அதனால் தள்ளுபடி அறிவிப்பை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து நிரந்தரமா அப்படின்றத இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடலை. இதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான் வெளியே இருக்குது. அதெல்லாம் கட்டாயம் இது முழு தள்ளுபடி அறிவிப்பு வந்து வரலாம் அப்படின்ற விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ ஒரு மாத காலமாகவே தொடர்ந்து விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தான் மீண்டும் 2வது பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 3வது பட்டியலை வெளியிடலாம் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாக இருக்குது. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முழு தள்ளுபடி அறிவிப்பு அவர் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி அவர் வந்து தள்ளுபடி அறிவிப்பு கொடுத்தா ஆக வேண்டும் அப்படின்றத வந்து மக்கள் அனைவருமே போராட்டத்தில் இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டிலே வந்து
போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 14,43,000 விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பயனடைந்து உள்ளதாக இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த விவசாய கடன் எந்த வங்கியில் இருக்கக்கூடிய கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சார்ந்த வேளாண் துறை வங்கிகள் இருக்கக்கூடிய விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 75,000 வரைக்கும் முழு தள்ளுபடி. அதே மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு அதுக்கு மேற்பட்டவர்களாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் தான் தள்ளுபடி அறிவிப்பு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத இப்போ தேர்தல் வாக்குறுதியில் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. கட்டாயமாக இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கடன் வந்து வாங்கியிருக்கீங்களோ அருகில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில் சென்று சங்கு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே சென்று உங்களுடைய பேர் வந்து சொல்லி நீங்கள் கடன் என்ன சொல்லி நீங்கள் அதில் செலக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.